அடுத்ததாக விருதுகள் மற்றும் நினைவு பரிசினை வழங்க குரு மற்றும் எங்களது மரியாதைக்குரிய முதன்மை சிறப்பு விருந்தினர் அவர்களையும் மரியாதைக்குரிய விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விருந்தினர்களை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே இப்போ எல்லாரும் சீஃப் கெஸ்ட்லாம் பேசுவாங்க. பேசிட்ட உடனே எல்லாருக்குமே இரவு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடாமா இந்த பக்கம் வழங்கப்படுகிறது. அதனால் பேசி முடித்த உடனே எல்லாரும் போய் அந்த பேக்கில் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுங்க. எனவே அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பேசி முடித்த உடனே உணவுகள் வழங்கப்படும். குழந்தைகளை வாழ்த்திய உங்களை அமைதி காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது கலை மாமணி டாக்டர் சண்முக சுந்தரி மேம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. ஆடல் வல்லான் பாதம் பணிந்து மாதா பிதா குரு இவையெல்லாம் சேர்ந்து தெய்வங்களாக விளங்கி கொண்டிருக்கும் எனது அன்புக்குரிய தந்தை கலைமாமணி மணிக்கண்ணன் ஐயா அவர்கள், அம்மையார் ராதாபாய் அம்மையார் அவர்கள், என்னுடைய அனைத்து குருமார்களும், இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இன்று மேடையில் இருக்கிறேன் என்றால் குருக்களுடைய ஆசீர்வாதமும் தாய் தந்தையின் ஆசீர்வாதமும். அதனால்தான் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் கூறிக்கொள்ள எப்பொழுதும் விரும்புவேன். ஏன்னா நம்ம பெற்றவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது, குருவையும் மறக்கக்கூடாது. குருவை மறக்காததினால்தான் இன்று எனக்கு ஜெயலட்சுமி அவர்கள் என்னை அன்போடு இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்ரீ ஜெய நவநீதா, இதிலிருந்தே தெரியுது அவருடைய தாய் பற்று. ஒரு தாய் மேலே அவர் எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் அவருடைய பெயரிலேயே வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன். கேட்டேன், இது யார் ஜெய நவநீதானா? அவங்களுடைய அம்மான்னு சொன்னாங்க. இதுதான் அவளுக்கு வேணும். அவங்க இப்போவே உயர்ந்துட்டாங்க. நல்லாவே கிளாப்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சலங்கை பூஜை அரங்கேற்றம் வருது என்னுடைய வாயில். அந்த அளவுக்கு இருந்தது. இட்ஸ் நாட் சலங்கை பூஜை மாதிரி இல்லை, அவ்வளோ அருமையாக ஒரு அரங்கேற்றம் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஒரு வர்ணம் 2 பதம் பண்ணி ஒரு திலானா முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அரங்கேற்றமாக பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்டு இருந்தது. முதல் கண் அவளுக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் டி லாரன்ஸ் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கலைமாமணி டாக்டர் சூசராஜ் அவர்களும் திரு அருண் சார் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருமே இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் தான். நான் மட்டும் தான் ஒரு ஆடியன்ஸாக உட்கார்ந்துருந்தேன். நான் ஐம் நாட் ஏ சீஃப் கெஸ்ட். நானும் உங்களை போல் ஒருத்தியாக தான் அங்கே உட்கார்ந்து அவ்வளவு ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். அனைத்து என்னுடைய இசை வல்லுநர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இசை வல்லுநர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று கதாநாயகிகள் தேஜஸ்வி, செல்வி தேஜஸ்வி, செல்வி நித்யா, செல்வி சந்தியா, செல்வி விபுனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்லம், ரொம்ப அழகாக இருந்தது, வாழ்த்துக்கள். இது முதல் படியான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டேஜ் மாதிரி அருமையாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் அழகாக மிக 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 அழகாக செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க மேலும் மேலும் நிறைய பண்ணணும். இது ஜஸ்ட் பிகினிங். அரங்கேற்றம் இருக்குது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த ஃபீல்டில் பிஜி இருக்குது, யூஜி இருக்குது, கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, கிரேட் ஆர்டிஸ்ட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேடம்க்கு நல்லாவே தெரியும். அவங்கள விட்டுடாதீங்க. அருமையான டீச்சர் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு அருமையாக பொறுமையாக. நான் காலேஜில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 எந்த இயர்டா அவங்க 2, எனக்கு வயசாயிடுச்சு. 2002 அவங்க ஃபஸ்ட்டு பேட்ச்சு வரும்பொழுது அன்றைக்கு பார்த்து ஜெயலக்ஷ்மி இன்றைக்கும் அதே ஒரு பக்தி, மரியாதை எல்லாமே கலந்த ஒரு பெண்மணியை அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜெயா. ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு உன்னுடைய நிகழ்ச்சிக்கு ஃபஸ்ட் டைம்
நான் பார்க்குறேன். உன்னுடைய ஃபஸ்ட்டு சலங்க பூஜையா இது? வாவ், நல்லாவே கை தட்டலாம். சான்ஸே இல்லை. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அழகாக அந்த மேடையில் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது ஜெயலக்ஷ்மி நல்லா ஆடுவாங்கன்னு தெரியும், நல்லா பாசமாக இருப்பாங்கன்னு தெரியும். அதை தாண்டி என் மேலே அவ்வளோ உயிர் அவங்களுக்கு. அம்மா பொண்ணு மாதிரி தான் நாங்கள்லாம் இருந்துட்டு இருப்போம். ஃப்ரெண்டு தான், டீச்சர் கிடையாது, அவங்க மாணவியும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி அதை தாண்டி குருவை மிஞ்சிய சிஷியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது உண்மை. இன்று இருந்திருக்கொண்டு இருக்கிறாங்க. ஜெயலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ். அதுதானே வேணும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடின்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் நிறைய. உண்மையிலேயே மனசறிஞ்சு சொல்கிறேன், அந்தளவுக்கு நீட்டாக இருந்தது. எந்த பயமும் வேணாண்டா. வெரி கிரேஸ்ஃபுல். பசங்களுடைய டான்ஸு, சான்ஸ்லர்ஸ், உன்னுடைய ஜதிகள் அவ்வளோ அழகாக இருந்தது. பாராட்டி கொண்டே இருக்கலாம். பெற்றோர்கள் நல்லாவே அவங்கள நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்ல குரு கிடைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி நான் எல்லாருக்கும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு தான். பேரண்ட்ஸ் தே ஆர் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலன்னா உங்களால் கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன அருமையான பெற்றோர்கள் நீங்கள் எல்லாமே. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் கிடைச்ச பொக்கிஷங்கள், என் பொண்ணுக்கு கிடைச்ச பொக்கிஷம் ரொம்ப அழகா. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன வரும், குழந்தையில சின்ன குழந்தைங்கள பிறக்கும் போதே அவங்களுக்கு உடலில் வந்து அவங்க உடம்புல அந்த லயம் இருக்குதுன்றதுக்கு உண்மை. அதை நம்ம கண்டறியறதுன்றது கஷ்டமான விஷயம். பட் த கிரேட் பேரண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களை அங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒப்படைச்சி அவங்க பாருங்கள் ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்க. ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க, 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க நான் பார்த்தேன். யாருமே 7th 8th வந்தோடனே பொண்ணு வந்து படிக்க மாட்டேங்கிறா, டான்ஸுக்கு போடுறா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா, அதனால் நாங்கள் அனுப்ப மாட்டேன்ற சொல்கிற காலகட்டத்தில் அருமையான பெற்றோர்களே 9th பிள்ளைங்களை இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பேக் போனாக இருந்திருப்பீங்கன்றது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது வந்து பெரிய விஷயம். அதை தாண்டி உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நடந்திருக்காது. ஆல் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ஃபோனு, டிவி இதெல்லாம் தான் வச்சுட்டு அவங்க வந்து தன்னுடைய டைவர்ஷன் நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி கலையில் சேர்க்கும் பொழுது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது பாரு, இன்னும் கூடும். அவங்களுடைய படிப்பில் கவனித்து பாருங்கள், முன்னாடி படிக்கிறத விட இந்த கலையோடு சேர்ந்து படிக்கும் பொழுது அவங்க நல்லா மேன்மலும் வருவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கல்வி ஒரு மனிதனை அறிஞனாக்கும், கலை ஒரு மனிதனை மனிதனாக்கும். எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைங்க தன்னை மறந்து ஒரு தப்பான வழியில் போனாலும் இந்த கலையை அவங்கள சரிப்படுத்தி கொண்டு வரும். நிறைய நிறைய இவங்களை அந்த சைக்காலஜிக்கல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். படிப்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைகளை வந்து தொடர்ந்து அனுப்புங்க. அவங்கள வந்து எந்த விதத்துலேயும் இது ஒரு தடையாக நினைக்காதீங்க ப்ளீஸ். அதான் சொல்லுவாங்களே, கல்வியோடு சேர்ந்து கலையும் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்தம் என்று சொல்லுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த கல்வியை சொல்லி அனுப்புங்க. நல்ல டீச்சர் மனசார நான் வாழ்த்துறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் மனசார எனக்கு வராது, பார்ப்போம் சரி நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்றைக்கி நான் பார்த்தது அவ்வளோ ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய டான்ஸோடைய பிள்ளைங்களுடைய டான்ஸை பார்த்தேன். வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எத்தனை வருஷம்? 2002, கிட்டத்தட்ட 23 வருஷம் கழித்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் டான்ஸ் பார்க்குறேன். அவங்க நல்லா ஆடுவாங்கன்னு தெரியும் அவங்கள. ஏன்னா நம்ம தான் பார்க்குறோம் இல்லைங்களா, ஆடும்பொழுதே இப்படி பண்ணுங்க, அது நாங்கள் ஜஸ்ட் ஒரு 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 கோலம் தான், ஒரு புள்ளி தான் விட்டோம். ஆனால் அவங்கள மோல்டு பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களே மோல்டு பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். என்னை இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி இன்னொரு பிள்ளைங்கள், அதான் எனக்கு பேத்தி, எனக்கு பொண்ணுன்னா அது பேத்தி தானே ஆடின பிள்ளைங்க எல்லாமே. அந்த பேத்திகளோட டான்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஜெயலக்ஷ்மி. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு வந்து ஆமாம், அவள் வந்து ஃபோன்லேயே சொல்லிட்டா, நீங்கள் வர்றது எனக்கு சந்தோஷம், நீங்கள் வரும்பொழுதே இல்லைடா நான் எனக்கு வந்து அவகிட்ட வர்றது தான் ரொம்ப சந்தோஷம். தெரியாது இல்லையா, பிள்ளைங்களை வந்து நம்ம பெற்றோம் வளர்த்தோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு கேட்டால் மலேசியாவில் அங்கே பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேப்பு. அந்த கேப்பில் இப்படி ஒரு நிகழ்வு, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இசை வல்லுநர்களை கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா, 2 கை சேர்ந்து தட்டினா தானே ஓசை, நல்ல ஓசை. அதுவும் அது எல்லாரும் சேர்ந்து தட்டும்போது ரொம்ப நறுமையான ஓசை. அந்த மாதிரி இன்றைக்கி
பிள்ளைகள் பாதி என்றால் பாதி கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டிங் ரைட் சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த குழந்தைங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்காது. அவ்வளோ அருமையான நம்மளுடைய இசை வல்லுநர்கள் இங்கே இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓகே. நட்டுவாங்கம், நாட்டியகலா, விபிஷ்ணா, ஜெயலக்ஷ்மியை பற்றி நம்ம சொல்லியாச்சு. இன்னும் நிறைய சொல்லணும், வரலை. சந்தோஷத்தில் எதுவுமே வரலை. வாழ்த்துக்கள், நீ நல்லா வரணும்டா. வோக்கல் கலைமாமணி டாக்டர் சுசேராஜ். காந்த குரல் சொல்லணுமா? அவர் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். நான் என்ன சொல்கிறது, பேசி பேசி அவரை எல்லா இடத்துலையும் புகழ்ந்து தெரியல, என்ன வார்த்தைகள் தெரியல. எதனா இனிமேல் தான் நீ டிக்ஷனரி பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு வரணும். அவ்வளோ அருமையான ஒரு காந்த குரல் இசை. அவர் ரொம்ப அருமையான நல்லா இருந்தது. டான்ஸுக்கு பாடுறது வேறு, மியூசிக் பாடுறது வேறு. ஆனால் அதை அந்த டாமினேஷன் இல்லாமல் அந்த நுணுக்கங்களை பாடுறதுன்றது பெரிய விஷயம். அதை அவர் ரொம்ப அழகாக அருமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மிருதங்கம் கலைமாமணி மிஸ்டர் எம் அங்கப்பன். அவருக்கும் வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா பிச்சு உதறிட்டீங்க, அடி தூள்ன்றாங்களே, அதுதான் செம்ம. சான்ஸே இல்லை. இவங்களெல்லாம் நாங்கள் எப்போ பார்த்தாலுமே என்ன எங்கேயா தப்பு பண்ண மாட்டாங்களா, ஏன் இப்படி போட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்தளவுக்கு அருமையான ஒரு மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தினே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக சப்போர்ட். நட்டுவாங்கத்துக்கு சப்போர்ட் மிருதங்கம் அவ்வளோ அருமையாக இருந்தது. வோக்கலுக்கு சப்போர்ட் நம்மளுடைய வயலின் சுரேஷ்குமார், மிஸ்டர் சுரேஷ்குமார் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் அவரும் ஒரு ப்ராடக்ட். அவரும் ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கேயுமே டாமினேஷன்ற ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லாமல் மிக அருமையாக ஒரு இருந்தது. ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. இப்போ இப்போ வந்த பிள்ளைங்க ஆனாலும் என்ன அளவாக எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏதோ நான் ஒரு கோயிலில் அமர்ந்திருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. கோயிலில் அவர் நடராஜர் சிலை நிற்கிறாங்களா, அங்கே பெல்லு, அங்கே மயில் வருதா, ஒரு பீகாக் ஸ்மெல்லு. பாம்புக்கு கொடுத்தாரு பாருங்க, நான் உண்மையிலேயே எட்டி பார்த்தேன். அவர் கொடுத்தாரா இல்லை ஏதாவது வச்சு வாசிச்சாரன்? அவர் தான் கொடுத்தாரு. அவர் தள்ளி உட்கார்ந்து தெரியல. மிக அருமையான டாக்டர் கலைமாமணி டாக்டர் அழகுசாமி ஐயா அவர்கள். ரொம்ப பழக்கமான, எல்லாருமே ரொம்ப பரிச்சயமானவர்கள். செம்மையாக இருந்தது சார், சான்ஸே இல்லை. இவங்க எல்லாமே ஒரு பொக்கிஷங்கள். பாண்டிச்சேரியில் புதுவைக்கு கிடைத்த பொக்கிஷங்கள், அனைவரும் பொக்கிஷங்கள். எதை நானும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அமேசிங்காக இருந்தது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்பொழுது டான்ஸாக மியூசிக்காகவும் ரெண்டுமே ஈக்குவல் சூப்பராக இருந்தது. ஒரு அருமையான கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு எவ்வளோ பணம் காசெல்லாம் பெருசல்ல, நம்ம கொடுக்குற கைத்தட்டல் தான். அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாரு. எனக்கே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்ததுலேருந்து நிறைய கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கேன் நான். வெரி ஹாப்பியாக இருக்குது. பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ. காம்பர்ஸ் செல்வி ஸ்னேஹா, க்யூட் கேர்ள், ரொம்ப அழகாக பண்ணினா. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணினா. வெல்கம், வெரி குட் ஸ்னேகா. அடுத்தது மேக்கப் குணசாவித்திரி வரலையோ இன்னைக்கு? செல்வி பார்க்கவே இல்லை அவளை. குணசாவித்திரி தானே? மேக்கப் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டேஜ் டெக்கரேஷன் அழகாக இருந்தது. எழிலரசன் அண்ட் சவுண்ட் அதெல்லாம் சொல்ல வேணாம். அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. அவருடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். சுரேஷ், அவர் ஆல்வேஸ் கிரேட். ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மனிதர். ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காரில் நான் ஏறி உட்காரத்துக்குள்ளே எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். தேங்க்யூ நாராயணன் சார் அவர்கள். ரொம்ப ஆவலாக இருப்பேன். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நான் ரொம்ப ஆவலாக இருப்பேன். ஏன்னா நம்ம இதுக்கு தானே வரோம். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்படுவேன். அடுத்த செகண்டில் உட்கார்றதுக்குள்ளே எனக்கு ஃபோனில் வந்துடும். தேங்க்யூ நாராயணன் சார் அவர்கள். அந்தளவுக்கு அருமையான ஒரு புதுச்சேரியில் பொக்கிஷம் அவர். அவ்வளோ அழகாக ஃபோட்டோகிராஃப். ஃபேஸ்புக்கில் நான் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் ஃபேஸ்புக்கை பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்குதுன்னு. அவர் ஒரு வீடியோ ப்ரோமோ ஒன்று போடுவார். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்விடேஷன் பிரிண்டிங் செல்வமணி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆன் த ஹோல் அடி தூள் அவ்வளோ அருமையாக இருந்தது. சூப்பர், தேங்க்யூ. வேறு யாருக்காவது நான் வந்து சொல்லணும். இன்விடேஷன் வரைக்கும் வரும்போது பேர் எனக்கு தெரியல. அவர் பேர் ராஜேஷ். அவருக்கு என்னுடைய தேங்க்யூ. எனக்கு இன்விடேஷன் கொடுத்து என்னுடைய இன்னொன்று வாண்டு ஒன்று இருக்குது, கவிப்பிரியான்னு. சுற்றி வந்துட்டுருக்கோம். காலேஜில் இப்போ தான் அவங்க பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேடையில் வரல, ஆனால் அங்கே என்ன சுற்றி வந்துட்டு இருந்தா. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த
ஜெய நவினீதா அம்மாவுடைய பேரை வச்சு இன்றைக்கி அவங்க இந்த நாட்டியால் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிற்காலத்தில் பார்த்தீங்களா கரண்ட் ஆஃப் ஆகி நேச்சுரலான ஒரு லைட் கொடுத்து அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க கடவுளே. ரொம்ப புகழடா, உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், உண்மையை பேசிகிட்டு இருக்கேன், என்னை மீறி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஃபார் இன்வைட்டிங் மீ. நன்றி நன்றி. யாரையாவது விட்டுருந்தேன்னா அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி மேம் உங்கள் வார்த்தைகளுக்கு.